ஹலோ கைஸ், டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இதோட நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம கொல்லி ஹில்ஸ் போக போகிறோம். இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து விட்டாங்க, இப்போ தான் போகிறோம். சோலோவாக தான் போகிறேன். அண்டு சென்னை டு கொல்லி ஹில்ஸ் என்டார் பைக்கில் நம்ம தான் இப்போ ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் திக்குது. ஃபஸ்ட்டு இப்போ தான் பெட்ரோல் போட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக செங்கல்பட்டுலேருந்து நம்ம மீண்டும் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த ரைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னு பார்ப்போம். கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோலில் நம்ம ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக இது அச்சரபாக்கம் தாண்டோன்னு வர டோல். நம்ம பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டோம்னா 5.88 லிட்டருக்கு போட்டிருக்கோம். அது எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் மைலேஜ். இந்த கடையில் தான் நம்ம ஃபஸ்ட்டு டீ பிரேக் எடுத்துருக்கோம் அந்த டோல் தாண்டி வந்ததில். ஹாய் கைஸ், இப்போ நம்ம உளுந்தூர் கட்டையிலேருந்து பெரம்பலூர் போகிற பைபாஸில் இருக்கோம். ஹாய் கைஸ், நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கு மாமா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். கடைசியில் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வரணும். கரெக்டாக துறையூர் வந்துட்டேன். ஒரு 6 மணிக்குனா துறையூர் வந்துட்டேன். துறையூர்லேருந்து நான் கூகுள் மேப்பு போட்டேன். அங்கேருந்து ஒரு வில்லேஜ், எங்கள் மாமா வில்லேஜ், அதுக்கு போட்டேன். பைபாஸ் ரோடு காட்டாமல் ஏதோ ரோட்டுக்கு வேறு கூட்டின்னு வந்துச்சு. நான் நினச்சேன் சரி சீக்கிரமாக போயிடலாம், ஒரு 7-6:30க்குனா போயிடலான்னு பார்த்தா நேற்று நைட்டு 8:30க்கு தான் வந்தேன் கைஸ். ரொம்ப சேடாக போச்சு. அது இல்லாமல் நான் எங்கே மாட்டிக்கிறேன்னா, ஒரு சின்ன ரோடு, ஒரு ரெண்டு ஆள் படுக்க வச்சா அந்த சைஸ் எவ்வளோ இருக்குமோ அதான். ஒரு இந்த குச்சி தெரியுதா இந்த குச்சளவுக்கு தான் ரோடே இருக்குது. அந்த ரோட்டில் எங்கேயோ போகிறோம், பார்த்தா சடனாக ஒரு பள்ளம், அண்ணாண்ட ரோடு இருக்குது, நடுவில் ஃபுல்லாக ஏதோ ஒரு காவா மாதிரி போகுது. அந்த சைடில் ஒரு ரூட்டை காட்டுது கூகுள் மேப்பு. என்ன பண்ணுறாங்களே தெரில. எப்படியோ அடித்து பிடிச்சின்னு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், மெயினாக ஸ்டார்ட்டு குத்துட்டேன். அந்த ப்ளூ கலர் காட்டிச்சு. நான் பைபாஸ் ரோடுன்னு தான் நினச்சின்னு வந்தேன். பார்த்தா சின்ன சின்ன ரோடாக போச்சு, அதில் வந்துட்டேன். நான் ப்ளூ கொடுக்காம நார்மலாக பார்த்துருந்தேன்னா அதிலே தெரியும்ல பைபாஸ் ரோடுனா அந்த தடியாக வரும் கூகுள் மேப்பில், அதை பார்த்துன்னு வந்திருக்கலாம். மிஸ்டேக்காக போயிடுச்சு. இங்கே ஒரு நல்ல வியூ இருக்குது. சூடாக மார்னிங் 6 மணிக்கு தான் எழுந்தேன். பன்னு கொடுத்துருக்காங்க. சூடாக ஒரு டீ கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வியூவை காட்டுறேன். ஆனால் இந்த வியூவில் அந்த வியூவே தெரியாது. ஆனால் இதே டைமில் இதே நாளில் அத்தனை நாளில் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். அப்போ அந்த வியூவை மட்டும் பாருங்கள். இப்போ அந்த வியூவே தெரியாது, அந்த கொல்லி ஹில்ஸே தெரியாது. பாருங்கள். பாருங்க கைஸ், உங்களுக்கு இதுதான் அந்த வியூ. கொல்லிமலை இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியும். ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஃபுல்லாக க்ளவுட்ஸு. இப்போ நம்ம போகும்போது அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க கைஸ். ஃபுல்லாக க்ளவுட்ஸ். மழை தெரியுதா? ஃபுல்லாக க்ளவுட்ஸ் முடியுது. வேறு மாதிரி. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே தலைமலை இருக்குது.
இது வந்து திருச்சி பார்டர் மாதிரி, நாமக்கலுக்கும் திருச்சிக்கும் இருக்கிற அந்த இடத்துல இருக்குது. தலைமலைன்னு வாங்க இதை. இங்கே வந்து நிறைய கோயில்கள்லாம் இருக்குது மேலே, இந்த மலையிலையும். நம்ம வண்டி எப்படியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோன்னா 355 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணியிருக்கோம். அங்கே இங்கே சுற்றி 308 கிலோமீட்டர் தான் கவர் வேண்டியது. எக்ஸ்ட்ரா ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட தண்டத்தின்னு சுற்றி இருந்திருக்கோம். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கொல்லிமலைக்கு ஒரு 6 மணி இல்லைன்னா வீட்டிலேருந்து ஒரு 4 மணி கிளம்பி போகிற மாதிரி தான் பிளான் இருந்தது. நான் நேற்று வந்து டயர்டில் 6 ஆயிடுச்சு. இன்னைக்கு சும்மா ஒரு நார்மல் vlog எடுக்கலான் இருக்கேன். சும்மா எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு, சும்மா பக்கத்தில் எங்கன்னா போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம். நான் எப்படி இருந்தாலும் நாளைக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. நாளைக்கு போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டான ஒரு வீடியோ வரும். ஒரு அருமையான சன்ரைஸ். ஹலோ கைஸ், இப்போது எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய மாடுங்கன்னா வளர்க்குறாங்க, 2 மாடு வளர்க்குறாங்க. அதை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஹலோ சொல்லுங்கள். எருமாடு வளர்க்குறாங்க, பார்த்தாலே டெரராக இருக்குது. இது பேர் வந்து நாங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 3 நாள் தான் இருக்க போகிறோம். இது பேர் நான் வைக்கலாம் ஸ்பைக்கின்னு வைக்கலாமா கைஸ்? ஸ்பைக் முட்ட மாட்டேங்குது. ஸ்பைக் இருக்குது பாருங்க கைஸ். எப்படி பார்க்குது பாருங்க கைஸ். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு மாடு இருக்குது. இது முட்டுதுங்க கைஸ். கிட்ட போனாலே முட்டை வருது. அவங்க பாருங்க, முட்டை வருது. இது சின்ன கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது பாருங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக. வாழைக்கன்று, தக்காளி செடி நிறைய வச்சுருக்காங்க. போனாட்டி வரும்போது எதுவுமே இல்லை, இந்த வாட்டி எதுவோ வச்சுருக்காங்க. நம்ம வாழ்க்கை இருக்காப்புல என்டார் தார். இதுதான் எங்கள் மாமா வீடு. இப்போ தான் கட்டினாங்க. அவங்க இங்கிலே செட்டில்ட் ஆகிட்டாங்க. இப்படியே வந்தீங்கன்னா எங்கள் மம்மி கோலம் வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்கா இல்லையா? எங்கள் மம்மி சூப்பராக கோலம் வரைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து செம்மண் கோலம். வெறும் செம்மண்ணில் வந்து கோலம் போட்டிருக்காங்க. வெள்ளை வந்து சுண்ணாம்பு. கேமராவில் வரியா? செம்மண்ணில் வைக்கிறாங்க பாருங்கள். இது பேர் ரூபி, இந்த வீட்டு நாய்க்குட்டி. ஒரு நல்ல பிளேஸாக தான் வாங்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீடு பாடடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. எப்போ இடிஞ்சு விழுவும் தெரியலன்னு சொல்கிறாங்க. மருந்தாணி செடி, இங்கே நிறைய பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறாங்க. மூலிகை செடி. கொல்லிமலை கிட்ட இருக்கிறதுனால இந்த இடமே ஃபுல்லாக நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்குது. நான் எங்கே பார்த்தாலும் இந்த பூ பார்க்க வேண்டியதாக இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். எங்கே பார்த்தாலும் பூ, ஃபுல்லாக பூ.
ஒரு பப்பாளி மரம் நல்லா இருக்கு கைஸ். இது பாலடைஞ்சு வீடு. ஒரு ஃபோட்டோன்னா எடுக்கலாம் போல, சூப்பராக இருக்கு. நல்லா கட்டியிருக்காங்க வீட்டை. நல்லாவும் சுற்றி ஃப்ளவர்ஸ் நிறைய பிளான்ட்ஸ் அவங்களாம் வச்சாங்களா என்னன்னு தெரியல, அதுவாக நிறையா வந்திருக்குது. காட் இஸ் கிரேட். சூப்பரான ஒரு லொக்கேஷன். வா, நான் அப்படியே உங்களுக்கு மாடிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் அப்படியே வாங்க போகலாம். இல்லை தூங்குறாங்க அக்கா மாமா எல்லோரும். இது வந்து இதுதாங்க வீடு. படிக்கட்டு ஏற்போம். இப்போ நம்ம மார்னிங் எழுந்தோன்னே உங்களுக்கு ஒரு இது சொல்லியிருப்பேன், கொல்லிமலை தெரியுதான்ட்டு. இப்போ வந்து பார்ப்போம். இப்போ சுத்தமாக இல்லை, பெஸ்ட்டாக இருக்காங்க, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கொல்லிமலை எப்படி இருக்குது பாருங்க. அது லென்த்து எனக்கு இந்த வீடு மறைச்சின்னு இருக்குது, நான் காட்டுறேன் இருக்கு. இந்த சைட்லேருந்து பார்த்தா தெரியல, ஆனால் இது லென்த்து செம லென்த்துன்றாங்க. செம லென்த்து. எவ்வளோ பெரிய மலை பாருங்கள். கிட்டத்தட்ட அது எவ்வளோ கிலோமீட்டர் இங்கேருந்து அடிவாரம் போகிறதுக்கே 45 கிலோமீட்டர் எவ்வளோ வருது. தலைமலை சூப்பராக தெரியுது, திருச்சி தலைமலை. காய்ஸ் எவ்வளோ பெரிய ஜல்லிக்கட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க காய்ஸ். சும்மா டீ குடிக்கலான்ட்டு வந்தேன் இந்த வழியில். இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை பார்க்கும்போது இது இன்னும் ஒரு 2 நாளில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க கைஸ். கிரவுண்டு மாதிரி இருக்குது, சுற்றி இது போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. வந்து நம்ம ட்ரை பண்ணணும் கைஸ், பார்க்கணும் வந்து. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்ட் 1 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் எதுவுமே நான் காட்டியிருக்கவும் மாட்டேன் சுத்தமாக. சும்மா ட்ராவல் பண்ணுறது கூட எடுக்க முடியல. ஃபோனு ஒரு போக போக அப்டேட் பண்ணணும், எதனா பண்ணணும். நல்ல ஒரு ஓல்ட்ரு எதனா வாங்கணும். ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஸ்டிக்கு இருக்குது, மொபைல் ஸ்டிக், அதை வாங்கிட்டு வராமல் மறந்துட்டேன். வாங்கணும், நம்மளும் ஒன்று வாங்குகிறோம். ஓகே கைஸ், இது பார்ட் 1 வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ட் 2 வந்து இங்கேருந்து கொல்லிமலைக்கு போயிட்டு அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றது பார்ட் 2. அவ்வளோதான் கைஸ், கொல்லிமலை vlog. ஹலோ கைஸ், கொல்லிமலைக்கு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். பசங்க ஊர்லேருந்து வந்துட்டானுங்க, பெரியா இருக்குங்க ஆட்டம். இப்போ தான் மாமா வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஸ்ட்ரைட்டாக கொல்லிமலைக்கு போக போகிறோம். போகிற வழியில் உங்களுக்கு ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். கொல்லிமலையை பாருங்க. ஹலோ கைஸ், மறுபடியும் vlog கண்டினியூ பண்ணுறேன். என் கூட யார் வராங்கன்னா பசங்க, என் தம்பி வரான். அவன் தான் இப்போ வண்டி ஓட்ட கொடுத்துருக்கேன். அவன் மலையிலேருந்து நம்ம அடிவாரத்துலேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு vlog சூப்பராக கண்டினியூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல, மொபைலில் தான் எடுக்கிறேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். தெரிலடா இருடா. Guys, அருமையான ஒரு வியூ. Guys, அருமையான வியூ guys.
இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது அடிவாரம் போகிறதுக்கு. சுற்றி பாருங்களேன், இந்த மரங்களும் அதுக்கும் செம்மையாக இருக்குது கைஸ். பாருங்க சுற்றி என்ன மரம்னே தெரியல, தென்னை மரம் மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் குச்சி குச்சியாக இருக்குது கைஸ். சைடில் காட்டுறாங்க, சைடில் பாருங்க. பாக்கு மரமா கைஸ்? பாக்கு மரம் பசங்க ஃபோட்டோ எடுக்க நாங்கள் கிட்ட வந்தாச்சு ப்ரோ. கைஸ் அடிவாரத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இது நம்ம கூட வந்த பிள்ளைங்க, என் தம்பி இருக்கான். ரீச் ஆகிட்டோம். சுற்றி பாருங்க இந்த மலை தான் ஃபுல்லாக. இந்த கார்னர் டு இந்த கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக மலை தான் கைஸ். இதுலேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம் லாக. நாங்கள் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து கொண்டு விட்டோம். கிட்ட போன பெண்டு வேணா போகலாம். கைஸ் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட்வேல போகிறோம். கொல்லி ஹில்ஸ். 72 ஏர்பின் இருக்கு. இந்த பயணத்தை நம்ம வெற்றியாக முடிக்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். இருபத்தி 27வது ஏர்பில்டோட வியூவை பாருங்க. ஏரியா இல்லை, சூப்பராக இருக்குது. கிளைமேட் நாங்கள் பாருங்க, க்ளவுட்ஸுக்கு மேலே தான் ஹில்ஸே இருக்குது. இன்னும் 37 இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா இன்னும் 40 ஏர்பெண்ட் போகிற மாதிரி இருக்குது. அது இன்னும் மேலே போனோன்னா ஒரு இதே மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு வியூ காட்டுங்க கைஸ். செம ஏர்பெண்ட் கைஸ், வாட் எ வியூ. கீழே பாருங்க கைஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே ஏர்பெண்ட் இருக்குது. இன்னுமே போனோம், இன்னுமே 24 ஏர்பெண்ட் இருக்குது கைஸ். வண்டி கொடுக்காதுடா, அப்படியே நார்மலாக போங்கடா. ஆமாட்டியா அரப்பணி சைடு 11 கிலோமீட்டர். இல்லை ஆகாயங்க ஆசிலா சின்னதியா. ஹலோ கைஸ், இந்த கடையில் தான் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம்.
நம்ம பசங்க இவங்க சாப்பிட வந்துருக்கோம். இருந்தாலும் கீழே இருந்தாலும் கீழே சாப்பிட்ருங்க. மேலே ரேட் அதிகமாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கீழே சாப்பிட்டு வந்துருங்க. தோசை மட்டும் 25 ரூபா சொல்கிறாங்க. நைஸ் 60 ரூபான்றாங்க. கீழேனா 10 ரூபா தான் தோசை. முடிஞ்சால் கீழே சாப்பிட்டு வந்துருங்க. மேலே எல்லாமே செம ரேட்டாக இருக்குது கைஸ். உள்ளே போயிட்டு காட்டுறேன். ஆகி பறக்க தோசை கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு வருகிறேன். கைஸ், ஹலோ கைஸ். என் ஃபேஸ் இப்போ தான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். ரொம்ப நேரம் காட்டல. இங்கே மரம்னா சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டாக பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னொரு கார் நம்ம வண்டி சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கு. நவரா தான் கூட்டின்னு வந்துருக்கு சேஃபாக இவ்வளோ தூரம். இன்னும் என்ன மரம்னா பாருங்கள், செம்ம பெஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்குது. பாக்கு மரம்ன்றாங்க. வந்து நாமக்கலுக்கு 57 கிலோமீட்டர் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், சரியான பள்ளம் இது. ஆனால் வீடியோவில் தெரியல அந்த அளவுக்கு. நடக்குதுப்பா. வந்தீங்கன்னா ஜர்க்கின் அது மாதிரி எதனா போட்டுன்னு வந்துடுங்க. ஜர்க்கின் எதனா போட்டுன்னு வாங்க. குளிர் சைட்னா பார்த்தா கைனி மாதிரி வச்சுருக்காங்க. மலைக்கு மேலே சூப்பரான கைனி. நம்ம போகிறது வந்து ஆகாய தாமரை தானே, ஆகாய கங்கை ஃபால்ஸ். அங்கே வந்து தண்ணி போகுதுன்றாங்க, நல்லா போகுதுன்றாங்க. மக்களும் இந்த இன்னைக்கு அந்தளவுக்கு வந்துருக்காங்களா என்னன்னு தெரியல. போய் பார்க்கணும். ஏதோ கோவில் வேறு, ஃபேமஸான கோவில், கொல்லிமலை கோவில் வேறு, அரக்கலீஸ்வர் டெம்பிள் வேறு இருக்குன்றாங்க. மரங்கள்லாம் பாருங்க, எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் காட்டுது அந்த கோயில் ஃபால்ஸ். வரலாம் கைஸ், ஒர்த்து தான் கைஸ். பைக் அட்வென்ச்சர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே வரலாம். ரோட்னா சும்மா ஏர்பென்னா சூப்பராக இருக்குது. பைக்கர்ஸ்னால் நிறைய பைக்கர்ஸ் வர்றாங்க கைஸ் இந்த இடத்துக்கு. மேலே எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஸ்நாக்ஸ் வேணால் அவங்க வந்து கீழே வாங்கிட்டு வந்துடுங்க. குளிர் நாட்டுக்கு வாலிபால் கிரவுண்ட். வாலிபால்னாலே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் இவங்க தான் ரேட்டு. சூப்பரான ஹில்ஸ். கைஸ், இங்கே இந்த இடத்துக்கு வரணுன்னா பைக்கில் வர மாட்டா, சேஃபாக வாங்க. ஏன்னா டேர்னிங் பாயிண்ட்னா நிறைய இருக்குது, ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. வரீங்கன்னா காரில் திரும்பும்போது லாங்காக திரும்புங்க. ஏன்னா பஸ்ஸு பெரிய பெரிய பஸ்ஸு வருது, கார் வருது, லாரி, குட்டியான நிறைய எல்லா வண்டியுமே வருது கைஸ். பார்த்து திரும்புங்க. ஆறு கோளாறு மட்டும் பண்ணுறாதீங்க.
இப்படி தானே அரப்பள்ளி கோயில். நன்றி நன்றி. குளிர் கைஸ். ஸ்லோலி எவ்வளோ இறக்கமாக இருக்குது. போயா கைஸ், கிட்ட வந்தாச்சு அந்த ஃபால்ஸுக்கு. ஆகாய கங்கை வந்து வந்துட்டோம். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். இந்த ஃபோனில் தெரியுதான்னு தெரியல, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. சீரியஸ்லி ஒர்த் ஆஃப் ஒர்த். ஆகாய கங்கை என்ட்ரி 10 ரூபா. கோல்டு இருக்குங்க. இந்த கோயில் எடு. கோயிலே கீழே இறங்கினா ஃபால்ஸு. கோயில் கைஸ், கோயில் கீழே இறங்கினா ஃபால்ஸ். எங்கே போகண்டா? எங்கே போகணும்? டிக்கெட் அங்கே இப்படி போயிட்டாங்களா? சாம கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. நீ நல்லா ஓ ஜே 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 ஜேன்னு இருக்காங்கப்பா. செம கூட்டம் கைஸ். சரி, நாங்கள் கீழே இறங்கும் போது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம் கைஸ். கேஷ்லாம் நடந்து போங்க, நீங்கள் திரும்பிலாம் பார்க்காதீங்க. அப்படியே நல்லா கைஸ். இதுதான் ஆகாய கங்கைக்கு இருக்கிற சிவன் கோவில். என்ட்ரி டிக்கெட் இங்கே 10 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். என்னையா அலோடு இல்லையா? சீக்கிரம் பேசுகிறோம், டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கோம். இதாதா வண்டி சாவி. டிஷர்ட் அலோடு இல்லையா? அதெல்லாம் எடுத்து போகலாம். டிக்கெட் எடுத்துக்கிட்டா ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்தால் இந்த அலோடு இல்லைன்றாங்க. டிக்கெட் கவுண்டர் பிடிச்சேன். ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. 10 ரூபா நினச்சேன், 30 ரூபா உள்ள. இங்கே நடந்து போகலாயா? அப்படியே எடுத்துன்னு போகலாம். போ, நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன்யா.
வியூ பாருங்க, நடந்து போகிறேன், இறக்கத்தை பாருங்க. நான் வெளில போனா நீங்க வந்தா வெளில உங்களுக்கு டிக்கெட் வேணும். யாருக்கும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃபோன்ட்ட அருவி கொட்டுற சவுண்டு, அருவி கொட்டுற சவுண்டுனா கேட்குது. உங்களுக்கு கேட்குன்னு தெரியல. பாருங்க போகல நாங்கள். ஐயோ நீங்க செங்குத்தா இருக்கடா. அப்போ தானே கால் வலி இருக்குது. ஒரு 80 அடி இதில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வருதுல்ல. கைஸ், இந்த செங்குத்தான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரே ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலையா? இது வந்து இன்னும் கீழே போகுது. இன்னும் கீழே நல்லா சவுண்டு கேட்குதா? தண்ணி சவுண்டு கேட்குதா கைஸ்? வீடியோவில் கேட்டுருக்கீங்க. இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன். கைஸ் கிட்ட வந்துட்டோம். என்ன உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு அதிசயத்தை ஒன்று காட்ட போகிறேன். எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பாருங்க. படினா ரொம்ப ஒஸ்டிங்காக போயிடுச்சு. ஆனால் ஃபால்ஸை பாருங்க, அந்த ஃபோட்டோ வீடியோலாம் தரமாக எடுக்கிறானுங்க. நம்ம போய் ஆட்டத்தை காட்டணும். அவங்க பாருங்க, தெரியுதா அவங்களுக்கு வர நீடிச்சு. கைஸ், மூச்சு வாங்கிடுச்சு. நடக்கவே முடியல, யாராலையும் சுத்தமாக முடியல. இன்னும் 1000 படிக்கிட்டு இருக்கேன். 200 படிக்கிட்டு தான் ஏந்தோம் வந்த மூச்சு வாங்குது. யூடியூப்ல போறியா ஃபுல் பிளாகா? ஆமாயா, முடியல. இன்னொரு 1000 படிக்கிட்டு மேலே ஏறணும். வா வா வா. கைஸ், சுத்தமாக முடியல கைஸ். நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது போட்டிங் போகலான்றாங்க பசங்க. நாங்கள் போகலான்ட்ருக்கோம். போயிட்டு அங்கே உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. சுத்தமாக முடியல கைஸ். இறங்கும் போது நல்லா இறங்கிட்டோம். இருங்க, அப்படியே பேக் கேமராவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இறங்கும் போது இறங்கிட்டோம். இறங்கும் போது ஒரு 20 நிமிஷத்தில் இறங்கிட்டோம்ல. ஏறும்போது 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு கைஸ். முடியல, சுத்தமாக முடியல. லேடிஸ்னால் ஏறுறாங்க, அவங்க இறங்கும் போதே முடியாமல் ஏறுறாங்க. ஏறும்போது எப்படி ஏறுவாங்கன்னு தெரில. வேறு லேடிஸ்னால் வரமாதிரிங்க, ஸ்கிப் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். முடியாதவங்க வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும்.
பார்த்து உஷாராக வாங்கப்பா. கொல்லிமலை ரொம்ப டேஞ்சரஸான இடமா தான் இருக்குது. அங்கங்கே டேர்னிங் பாயிண்ட் இருக்குது, பயங்கரமாக இருக்குது அங்கங்கே. இப்போ நாங்கள் திரும்ப தான் டேர்னிங் பாயிண்ட். பார்த்து வாங்க கைஸ். முடியல கைஸ், நாங்கள் போயிட்டு செம்மேடுக்கு போயிட்டு உங்களுக்கு விளாக்கு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். இப்போ நம்ம வந்து சூசைட் பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். சூசைட் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் போட்டிங் பசங்கன்னா போட்டிங் போகலான்ட்டு இருக்கானுங்க. அதுக்கும் என்னன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். பார்க்குறேன் கைஸ். சூசைட் பாயிண்ட்ஸ் இப்போ வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணுறோம். சிலுக்கு பாறை வந்துட்டோம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் கைஸ். அதான் அங்கே வழி அவங்க சைடு இல்லையா? கைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பசங்கன்னா ஒரே மகிழ்ச்சியாக இருக்கானு. மாதவன் பாரியா? ஐயோ பயங்க. நௌரியா 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 மேலே, அது மேலே தான் இப்போ நாங்கள் ஏற போகிறோம். அங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு என்ன ஊருன்னு தெரியல. இதுதான் தப்பம்பட்டி. அங்கேதான் மலை தெரியுது. இது வந்து கொல்லிமலை காஃபி கடை. வந்து விசிட் பண்ணி பாருங்க. இங்கேயும் ஏற வேண்டியதாக இருக்கு. வியூ பாயிண்ட் போகிறோம் கைஸ். அங்கே போயிட்டு தள்ளா விட்றேன். இருக்கியா? Wow, wow. What a beautiful place. மேலே ஏறக்கூடாது, அளவு இல்லை. எவ்வளோ நீ போட்டு விட்றா. அப்படியே நவருங்க நவருங்க, அப்படியே நவருங்க. ஃபுல் வியூ பார்க்கலாம். அவ்வளோதான், இனிமேல் வியூவெலாம் இருக்காதிங்க. போட்டிங் வந்துருக்கோம். இன்னும் வேறு எல்லாம் சிரிக்கிறானுங்க அப்பப்போ லாக் பண்ணுறதுனால. போட்டிங் வந்திருக்கோம். 6 பேரியா போய் வேணாம் யார் என்ட்ரி 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபா என்ட்ரி போல. படகு எல்லாம் இங்கே இந்த ஒரு பார்க் மட்டும் தான் நல்லா இருக்குது. சில்ட்ரன்ஸ்னால் கூட்டின்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே பண்ணுறாங்க கைஸ். போட்டிங் பிளேஸ். கொல்லிமலை வந்தீங்கன்னா போட்டிங் இந்த ஒரு இடம் மட்டும்தான். எவ்வளோ ப்ரைஸ் வருது? இந்த 50 ருபீஸ் சொன்னாங்க. Tiny guys. Cooperan guys. Nice. Boating.
எந்த ஒரு ரவுண்டு சுற்றி போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆ ஆ சரி ஓகே. இப்படியா இப்படி போட்டிங் வந்துட்டாங்க. தெரியும் தெரியும். இப்படி போடா இப்படி போடா. பிடிச்சிடலாம். போட்டிங் போகிறோம் நானும் மாதவனும். மாதவா இருங்க கைஸ். கைஸ் போட்டிங் பண்ணியிருக்கோம் சூப்பரா. இருக்கியா? அவங்கள ஓட்ட கட்டிக்கணும். இந்த மரத்தை தான் நாங்கள் சுற்றின்னு வரோம். இந்த ரவுண்டான் மாதிரி இருக்கு. வாவ் பியூட்டிஃபுல். 50 rupees ஒர்த்து தான் ப்ரோ. ரேஸ் வைக்க போகிறோம் இப்போ. அவங்களுக்கும் நம்மளுக்கும் பொறுமையாக போகலாம். தாத்தா இன்டர்வியூ கொடுக்குறாரு எங்களுக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு guys. வந்ததுலேருந்து 2 நாள் லீவ் வேறு கேட்டிருக்கேன். ஜாலி பண்ணுறோம் மக்கள் மகிழ்ச்சியோட. மாப்பிள்ள ஃபாரின்ல ஒர்க் பண்றாப்ல. துபாய் செஃப் துபாய். தண்ணி கீழே வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஃபோன் காலி. மாப்பிள்ளை இங்கே வரானுங்க பின்னாடி. போட்டிங் நான் வரலன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பசங்க தான் கம்பேர் பண்ணானுங்க. வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குங்களா? அவ்வளோதான் இருக்குங்க. முடிச்சுட்டு உங்களுக்கு கத்துறானுங்க. இல்லை இங்கே வந்தோன்னா அப்படியே எப்படி போகலாம். எல்லாம் சீனி எல்லாம். எல்லாம் குஷியா இருக்கானுங்க. ஜாலியா வராங்க. அந்த பின்னாடி இருக்க போட் டிரைவர் பாவையா கஷ்டப்பட்டாரு. போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த கொல்லிமலை வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போறோம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க. ஒரு ஆளா சொல்லுங்க. சொல்லியா மாப்பிள்ள? ஜாலியான டைப். டைப்பாடா? அனுபவத்தை என்ன நினைக்கிறீங்க? வந்தது எவ்வளவு செலவாச்சு? செலவு பண்ணதுக்கு ஒர்த்தானது எல்லாமே கேளியா? வந்தது உங்களுக்கு ஒர்த்தானது இல்லையா? முன்னாடி வந்திருக்கீங்களா? எது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? எது நல்லா இருந்துச்சு? எந்த இடம் நல்லா இருந்துச்சு? சூப்பரா தான் இருந்துச்சு. என்னென்ன போனீங்க? எங்க போனீங்க? அருவிக்கு போனோம். என்ன அருவி? என்ன அருவி? ஆகாய அருவிக்கு போனோம். ஆகாய அருவி. ஓகே. போடியா? அழகா இருக்காண்டோ. நானும் இன்டர்வியூ கொடுத்தேன். சூசைட் பாயிண்ட். பொண்ணுங்கனா நல்லா இருந்துச்சா? பொண்ணுங்களா செம்மையா. மழை எப்படி ஜில்லு இருந்துச்சா வெயில் அடிச்சீங்களா? வெள்ளக்கார போறவங்க ஜாப்பனீஸ்ல வந்துச்சீங்களா? செம்மையா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வாங்க மாதவா நீங்க உங்க கருத்துங்க.
உன் கருத்து என்ன கொல்லிமலை வந்தது இன்னைக்கு? கருத்ததா காசு செலவு பண்ணதுக்கு ஒருத்தான இடம் முடிஞ்சு போச்சு. சரி நெக்ஸ்ட் அருணே தம்பி இந்த மாதிரி இடத்துல இனிமே நம்மளால லைஃப்ல பார்க்கவே முடியாது ப்ரோ. முக்கியமான இடம் ப்ரோ. ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. நாமக்கல் மறக்காம வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளோதான். நாமக்கல்னாலே கொல்லிமலை தான், கொல்லிமலைனாலே நாமக்கல் தான். வந்த காசுக்கு ஒருத்தானது. நாமக்கலுக்கு நான் சொல்லி சொல்லக்கூடாது. போதும். நீங்க என்ன சொல்றீங்க? என் கருத்து நான் சொல்லிட்டேங்க, நல்லா இருந்ததுன்ட்டு முடியலன்ட்டு. சரி காய்ஸ் பார்ப்போம். கொல்லிமலைக்கு வணக்கத்தை போட்டு இறங்கும் போது ஒரு ரைட் ரிவ்யூ போட்டு உங்களுக்கு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஷேர் பண்ணி வச்சிரோம். பை गाइस. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டு போங்க गाइस. ஷேர் பண்ணுங்க गाइस. ஷேர் பண்ணுங்க गाइस. இந்த வீடியோவை கீழே இறங்கிட்டோன்னு சொல்லிக்கோ. ஓகே கைஸ். கைஸா 5 வண்டி லைட்டா தெரியுமா? எனக்கு என் கைக்கு கீழே வச்சிருயா. அப்படியா? என் கைக்கு கீழே என்னண்டா இப்படி உள்ள விட்டு தூக்கு. ஆன் பண்ணிட்டியா? ஹலோ கைஸ், பெட்ரோலை சேமிப்பது வந்து கொல்லிமலைக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு 25 கிலோமீட்ரு வரும்போது இறங்கும் போது ஆஃப் பண்ணுறங்க வண்டியை. அழகாக அது பாட்டும் ஒரு 25 கிலோமீட்டர் சாலிடாக போய்டும், பெட்ரோலை சேமிக்கலாம். பெட்ரோல் இல்லாத பட்சத்தில் தான் இந்த ஐடியா சொல்கிறேன். என் வண்டியில் 2 பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து வேறு மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 20 கிலோமீட்ரு 25 ஆகுதா, அதனால தான் நான் சேவ் பண்ணுறேன். சப்போஸ் இப்போயே பார்த்தீங்களா டேஞ்சராக ஆயிடுச்சு. சப்போஸ் இது ஆனால் இது வந்து அட்வான்டேஜே கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் தான். நீங்கள் வண்டியில் பெட்ரோல்னால் இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்னு போகலாங்க. நீங்கள் மைலேஜை சேவ் பண்ணணுன்னா இந்த ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி பாய் கைஸ். லாஸ்ட்டாக உங்களை கீழே வந்து நான் கவனிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். ஹாய் கைஸ், இந்த ட்ரிப்பு எப்படியோ முடிச்சிட்டோம். சந்தோஷமாக நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. சொல்லுங்க உங்க கருத்து என்ன? உங்கள் கருத்து என்ன? இந்த விளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் கண்டுச்சு. பேச தெரியாது கைஸ் எனக்கு. சார் நீங்க சொல்லுங்க. அவ்வளோதான், இந்த விளாக் அவ்வளோதான் முடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதனா அசிங்கமா திட்டுங்க. ஃபயர் போட சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் போடுங்க. கொல்லிமலை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அதான் போயிட்டு அவ்வளோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அவ்வளோ வீட்டுக்கு போய்டும். பாய்.